கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளில் என்னுடைய வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். நம் கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் போதுமானவராக இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை பாதுகாக்கின்ற நம்முடைய பரமபிதா ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். இந்த ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம். நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு மற்றும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள், உற்றார்கள், நண்பர்கள் யாவருக்கும் இந்த நாளில் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மலேசியா மற்றும் லண்டன், ஆஸ்திரேலியாவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையிலிருந்தும் இந்த அம்பத்தூர் சர்ச் ஆஃப் ஹெவன்லேருந்தும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவரை துதிப்பதற்காக வந்திருக்கிறோம், அவரை கனப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். இன்றை நாம் ஒருவேளை சபையில் கூடியிருக்கலாம் என்றால், நம்ம ஆலயத்தில் நாம் இல்லை என்றாலும் நாமே இந்த ஆலயமாக இன்றைய நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம கூடியிருக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிற தேவனாக இருக்கின்றார். சின்னஞ்சிறு வயதிலே அவர் நம்மை தெரிந்தெடுத்த தேவன், தாயின் கருவிலே நம்மை முன்குறித்த தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கின்றார். இந்த நாளில் கூட என்னுடன் சேர்ந்து பாடி நம் தேவனை ஆராதிக்கலாமா? தெரிந்த பாடல், பழைய பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம், இயேசு ராஜன் அவர் நம் சொந்தமாகினார் என்று சொல்லி இந்த நாளில் இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். தொடர்ந்து நம் தேவனை ஆராதிப்போம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனின் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனின் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானாம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். கரங்களை வைத்து சொல்லுமா? ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று நம்மை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடியே மகிழ்ந்திடுவே. சேர்ந்து சொல்லுவோமாம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. இந்த பாதலத்தில் நமக்கு எத்தனையோ மக்கள் சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் என்னை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். எவ்வளோ ஒரு அழகான காரியம் அல்ல? நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எல்லாம் கர்த்தரை நான் அவரிடத்துல முகமுகமாய் சந்திக்கும் பொழுது, அவரை நான் முகமுகமாய் என்று சந்திப்பேனோ என்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் நம்மேல் வைத்ததான அவருடைய கிருபை, நம்மேல் வைத்ததான அவருடைய அன்பு இன்றைய நாளில் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது. இன்றைக்கு காணுகின்ற உலகம், இன்னைக்கு காணுகின்ற செல்வம், இன்னைக்கு காணுகின்ற ஒவ்வொரு காரியங்கள் ஒரு நாள் அழிந்து போகும். அழியாதது ஒன்று, அது கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய வருகை, அது நிச்சயம் சமீபமாய் இருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த நாளில் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நிச்சயம் அவர் நம்மை கைவிட மாட்டார். சோர்ந்து போகாதிருங்க. என்னடா காலங்கள் இப்படி இருக்குதே, காரியங்கள் இப்படி இருக்குதே என்று ஒரு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சங்கீதர் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவனாக இருக்கின்றார். காலத்தையும் அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தையும் கர்த்தர் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். நாம் சொல்ல வேண்டிய, ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பாழாகும் உலகம் வேண்டாம், உம்முடைய அன்பு ஒன்று போதும் தகப்பனே, உம்முடைய கிருபை ஒன்று போதும் என்று சொல்லும் பொழுது, அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, கிருபைக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய காரியம் இல்ல? உலகத்தின் செல்வம், கல்வி, ஒரு நாள் எல்லாம் அது அழிந்து போகும். அழியாதது ஒன்று கர்த்தரின் அன்பு, அவருடைய வார்த்தைகள், அவர் சொன்ன காரியங்கள், ஜெபங்கள் நிச்சயம் அழிந்து போகவே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் கூடாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு ஒருபொழுதும் நீங்கவே இல்லை. ஹல்லேலூயா. பழைய பாடல், யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ, எது வேண்டும் நாதா உன் அன்பல்வோ என்று சொல்லி நம்ம முழங்கால் படிட்டு முடிந்தால் முழங்கால் படிட முடிந்தால் முழங்கால் படி. எங்கள் வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்வோம். அவர் நிச்சயம் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கின்றார். நல்லவர் அவர். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாலாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா.
பாலாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. பின்னே நீர் கேட்டீர் கேள்வியை, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். பின்னே நீர் கேட்டீர் கேள்வியை, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போம், பேரின்ப நாதா நீர் போதாதா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போம், பேரின்ப நாதா நீர் போதாதா. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, எங்கே நான் போவேன் உம்மை அல்லா. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, எங்கே நான் போவேன் உம்மை அல்லா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லா. என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லா. கல்வாரியின்றி கதியில்லையே, கர்த்தர் நின் பாதம் சரணடைந்தேன். கல்வாரியின்றி கதியில்லையே, கர்த்தர் நின் பாதம் சரணடைந்தேன். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. சொல்லுமா, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உற்றாரின் பாசம் உடன் வருமோ, மற்றோரின் நேசம் மாறாததோ. உற்றாரின் பாசம் உடன் வருமோ, மற்றோரின் நேசம் மாறாததோ. உம் அன்பின் நேசத்திற்கிணையாகுமோ,
ஏனையா கேட்டீர் இக்கேள்வியை, அன்பின் நேசத்திற்கிணையாகுமோ? பின்னே நீ கேட்டீர் இக்கேள்வியை, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா அன்பல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா அன்பல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா அன்பல்லவோ? அல்லேலூயா, 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 நீ நல்லவர் அப்பா, நீ போதுமான தேவன் ராஜா. உங்க அன்பு அது விலையேறப்பட்ட அன்பு ராஜா. அப்பா நீ நல்லவர் அப்பா, எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்தீரே. நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக கொடுத்தீரே. அந்த ரத்தத்தில் எங்களுக்கு இன்றைய விடுதலை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா நீ நல்லவர் அப்பா, நீர் போதுமான தேவன் ஆண்டவரே. இந்த உலகத்தின் செல்வம் கல்வி எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறாது தகப்பனே. உம்முடைய கிருபை வரங்களும் அது மாறாது தகப்பனே. உம்முடைய அன்பு அது மாறாது ராஜா. உம்முடைய பரிசுத்தம் அது மாறாது ராஜா. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் அது பொய் சொல்லுவது இல்லையா தகப்பனே. இந்த நாள் எங்கள் மத்தியில் எங்கள் ராஜா நீர் வீற்றிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொரு கூப்பிடுதலுக்கும் உன் செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் பிதாவே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த நாள்ல ரட்சிப்பு எமக்கு உம்மிடத்திலிருந்து வரட்டும் தகப்பனே. அந்த ரட்சிப்பது உம்மிடத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த சகாயம் அது உம்மிடத்திலிருந்து வரட்டும் ராஜா. ஓ ஆண்டவரே, எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமான தகப்பன் ஆண்டவரே. நீர் எங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் எங்கள் மீட்பர் தகப்பனே, நீர் எங்கள் ரட்சகர் ராஜா. எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா. ஓ we love you Lord, we worship you Lord. எங்கள் பரிசுத்தரே, உமக்கு எங்கள் ஆராதனை ஆண்டவரே, உமக்கு எங்கள் துதி ஆண்டவரே. இன்றைய நாள் நாங்கள் கூடியிருக்கிற இடத்துல எங்கள் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தெய்வமாய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர் தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கிற தேவன். நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள். காரியத்தை கர்த்தர் அவர் கைக்கூடி வர செய்கிற தேவனாக இருக்கிறார். தடைகளை உடைக்கிற என் தேவன் அவர் எனக்கு முன்பாக செல்லுகிற தேவன். சோதனைகள் மத்தியிலும், அக்னிகள் மத்தியிலும், வெள்ளத்தின் மத்தியிலும், தண்ணீர்கள் மத்தியிலும் நான் நடந்தாலும் அது என்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னது போல, அந்த உலகத்தில் இருக்க காரியங்கள் எங்களை சேதப்படுத்தாதபடி, எங்களை மனம் மடிவாக்காதபடி என் தேவன் எங்களை பாதுகாப்பீராக. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 33:18 முதல் 22 வரை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலகி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார்.
இந்த நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நன்றாக நம்ம பாடினோம், ஆராதித்தோம். இந்த நாளுக்குடைய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். வார்த்தைகள் அது மாறாதது, வார்த்தைகள் அது மறையாதது. மனிதனின் வார்த்தைகள் மறையும், கர்த்தரின் வார்த்தைகள் என்றென்றும் நிலைத்து நிற்கும். வேத வசனம் அது நிலைத்து நிற்கிற வசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைய நாளில் கூட நாம் பலவிதமான சோதனைகளிலும் சூழ்நிலையிலும் நாம் அமர்ந்திருக்கலாம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில், அவர்கள் நடுவில் அவர் இருக்கிற தேவனாக இருக்கின்றார். உங்கள் மத்தியில் இந்த நாளில் ஆவியானவர் அவர் உங்கள் அருகிலே இருக்கிற தேவனாக இருக்கின்றார். அவரை தேடுகின்ற சமயத்திலெல்லாம், பிரஸ்தாபப்படுத்துகின்ற சமயத்திலெல்லாம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கின்றார். பிரச்சனைகள் நிரந்தரம் அல்ல, போராட்டங்கள் நிரந்தரம் அல்ல, வியாதிகள் நிரந்தரம் அல்ல. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பவர்களுக்கு கர்த்தர் அவர் செய்கிறதை நம்ம கண்களால் பார்க்கவும் இல்லை, நம்ம செவிகளால் உணரவும் இல்லை என்று வேதவசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய காத்திருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை தெரிந்தெடுத்ததன் நோக்கம் கர்த்தர் அறிகிறவராக இருக்கின்றார். ஒருவேளை நாம் இந்த நாளில் நம்மளுடைய நோக்கத்தை அறியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். இத்துடன் சூழ்நிலைகள் மத்தினாலும், சந்தர்ப்பங்களினாலும், பலவித காரணங்களினாலும் 5 வாரங்கள் நம்ம சபையை கூட முடியவில்லை. ஆனால் அது ஒரு பெரிய கஷ்டம் அல்ல. இன்றைய நாளில் நாம் துதிப்பதற்கு தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கார் பாருங்க, அது நமக்கு கிடைத்ததான பாக்கியம். இன்னைக்கு எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இன்றைய நாளில் தேவன் தயை பாராட்டியிருக்கிறார். அவர் தயை செய்பவனுக்கு தயை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் அவர் நல்லவராக இருக்கின்றார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். இன்றைய நாள் வார்த்தை காத்திருங்கள், காத்திருப்பு, வெயிட் அண்ட் see. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கிறோம்ல. இந்த லாக்டவுன் முடிஞ்சிடும், சீக்கிரமாக நம்ம வெளியில் போகலாம். இந்த லாக்டவுன் இன்னைக்கு முடிஞ்சிடும், சீக்கிரமாக நம்ம போய் நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம். இந்த சட்டங்கள் எல்லாம் மாறும், இந்த நோயானது மறையும். இப்படியாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு அநேக நாள், ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது நாம் நினைப்பதற்கு நமக்கு சாதகமாக இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்காக செய்கிற தேவன். இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு வர காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஏசாயா 40வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையானது ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல், ஒரு நம்பிக்கை. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதே அந்த 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகார்கள் என்று அழகாக வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 29ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ரொம்ப நாள் நம்ம காத்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நம்மளை இப்படியாக உட்கார வைத்திருக்கிறது. கிறிஸ்துவ மக்கள் இதை அறிந்திருக்கிறோம், நம்ம நன்றாக தெரிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்று தெரியும்.
இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று தெரியும், இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும் என்று தெரியும். ஆனால் ஒன்று கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைய நாள் நமக்குள்ள இருக்க வேண்டியதான ஒரு காரியம் கர்த்தரை நம்புகிற ஒரு ஆவி, கர்த்தரை நம்புகிற ஒரு விசுவாசம், கர்த்தருக்கு காத்திருக்கிறதான ஒரு கிருபை அது நமக்கு வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்க போகிறோம். நம்ம இந்த நாள சங்கீதத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 33வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கல. கர்த்தருக்கு பயந்து அவர் தமது கிருபைக்கு காத்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். எதற்காக என்றால் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கலாய் வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இந்த கொரோனாவுக்கு பயப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் ஒன்று, நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்மளுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் மாறிவிடுகிறது. நமக்கு ஏதோ ஒரு காரியம் மிகவும் ஒரு தேவையான காரியம், இல்லைனா மிகவும் பிடித்ததான ஒரு காரியம் ஏதோ நம்ம கையில் இருக்குதுன்னா அதை எவ்வளோ பத்திரமா நம்ம பாதுகாத்துருப்போம்ல. இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி விலையேறப்பட்டதாக இருக்குது, அநேகருக்கு எந்த காரியமும் இருக்க தெரில. இன்றைக்கி கையில் இருக்க செல்ஃபோன் அநேகருக்கு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஐயோ அந்த செல்ஃபோனை எங்கே வச்சுட்டா அவ்வளோதான், இதுவுமே ஒரு நிமிஷம் நின்ற மாதிரி ஆகிடுது அநேகருக்கு. அப்படிதான்ல. ஆனால் அந்த செல்ஃபோனை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறோம்ல. சாதாரண அழிந்து போகிறதான அந்த செல்ஃபோனுக்கே அதை நம்ம உருவாக்கலை, நம்ம பணம் கொடுத்து வாங்கலை. ஒரு வேளை தகப்பன் தாய் வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லைனா எப்படியோ வாங்கியிருப்பாங்கல்ல, நீங்களே கூட தான் வாங்கியிருக்கலாம். ஆனாலும் அதற்கு குறிக்கிற மதிப்பு, அதை குறிக்கிற ஒரு கவனம், இதை காட்டிலும் கர்த்தர் அவர் உங்களை உருவாக்கினவர் உங்கள் மேலே எவ்வளோ கவனமாக இருப்பார், உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பார், உங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறவர் தான் நம்முடைய பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நல்லவர், அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். உங்களை மரணத்தில் நின்று விடுவிக்க கர்த்தர் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. யார் மேல்னா உங்கள் மேலேயும் என் மேலேயும் கர்த்தருடைய கண்கள் அது நோக்கமாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கி அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி நம்ம கேட்டோம் என்றால், நிச்சயம் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கின்றார். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். ஒரு அருமையான சம்பவத்தை நினைவுபடுத்தி நம்ம ஜெபித்து நம்ம இந்த நாளில் இந்த ஆராதனை நம்ம முடிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம் தான் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3-6 வசனங்கள். 1 ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டிலே 452வது பக்கத்தில் இருக்கிறதான ஒரு சம்பவத்தை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா நமக்கு தெரிந்தது, ஆனால் தெரியாத அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்காக நான் மறுபடியும் இந்த சம்பவத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது நம்ம வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 17:3-6. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டில் ஒளிந்து கொண்டிருந்து அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை குறித்து சொல்லப்பட்டதான எழுதப்பட்டதான ஒரு காரியம். அந்த எலியா ஆகாபை நோக்கி, குறிப்பிட்ட அந்த நாட்களிலே அந்த இடத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும்,
ஒரு பஞ்சம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை அந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் கொடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அதே தேசத்துல தான் அந்த எலியாவும் இருக்கிறார். அதே தேசத்துல தான் அந்த எலியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய கிருபை பாருங்க, எலியா கர்த்தருக்கு பயந்ததினால அவருக்கு நடந்ததான காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் எலியாவை நோக்கி நீ இவ்விடத்தை விட்டு ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துல போய் நீ இருன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அந்த பஞ்சத்தில் எலியாவுடைய ஆத்மாவை கர்த்தர் பாதுகாத்தார். ஏன் பாதுகாத்தார்னா, எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய ஜீவனை பாதுகாப்பது, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்துல கொடுப்பது அப்படின்னு சொல்வது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க முடியும். இல்லைனா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க முடியும். இன்னைக்கு மனிதருக்கு பயப்படும் பயம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு தேவை. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். நீ மனுஷனுக்கு பயப்படுறது தேவையான இடத்துல பயப்படணும், உன்னோட மேல் அதிகாரிக்கு பயப்படணும். நம்முடைய தேசத்தின் தலைவருடைய ஆளுகைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றிலும் காட்டிலும் முக்கியமானது, நம்மை படைத்து நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு நம்ம பயந்து கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். அன்று எலியாவுடைய வாழ்க்கையை, அவனுடைய ஜீவனை காப்பாற்றியது அவருக்குள்ளாக இருந்ததான ஒரு கீழ்ப்படிதல். அவர் சொல்ற, நீ போ, இந்த இடத்தை விட்டு போய் நான் சொல்லுகிற இடத்துல ஒளிந்து கொண்டுரு. லாக்டவுன், அங்கே தான் ஒரு லாக்டவுனே ஆரம்பிக்குது இல்லை எலியாவுக்கு. உங்களுக்காவது எனக்காவது பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் அந்த லாக்டவுன் முடிஞ்சிடும். ஆனால் அன்றைக்கி எலியாவுக்கு எத்தனை நாள் லாக்டவுன் தெரியுமா? ஏறக்குறைய 3 வருடங்கள் அந்த இடத்துல இப்படியாக தான் அவருடைய காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தேசத்துல 3 வருடங்களுக்கு பிற்பாடுதான் மழை பெய்கிறது. பஞ்சம், கஷ்டம், இப்படிதான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த எலியா கீழ்ப்படிந்த பொழுது, அந்த இடத்துல அவர் பார்க்கும் பொழுது, அந்த ஆற்றுக்கிட்ட போய், கேரித் ஆற்றுக்கிட்ட போய் இருக்கிறாராம். அந்த கேரித் ஆற்றண்டையில் கர்த்தர் அந்த எலியாவை போஷித்தார். அந்த ஆற்று பக்கத்தில் எந்த ஒரு கடையும் கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் யாரை கொண்டு போஷிக்கிறாரா? ஒரு காகத்தை கொண்டு போஷிக்கிற கர்த்தராக அந்த இடத்துல இருக்கின்றார். அந்த இடத்துல எலியா அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். யாரும் உதவி இல்லை, சுற்றிலும் தண்ணி, ஒன்றுமே இல்லை, பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்காவது நமக்கு எல்லா காரியம் இருக்கு, நியூஸ் கேட்குறோம், டிவி பார்க்குறோம், நம்முடைய சொந்தங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைய தினத்தில் எலியாவுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த ஆற்றண்டையிலே அவர் ஒளிந்து கொண்டிருந்தார். ஒரு பயம், ஒரு திகில், ஆனாலும் ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அந்த எலியாவுக்கு இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் இருக்கிறதான இந்த சூழ்நிலையை கண்டு கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் அவர் பாதுகாத்து உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் இருக்க எந்த சூழ்நிலையும் கர்த்தருக்கு பயந்து நிற்கும் பொழுது உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லையை அவர் விரிவாக்குகிற தேவனாக இருக்கின்றார். தனிமைப்படுத்தப்பட்ட எலியா, ஒளிந்து கொண்டிருக்கிறதான ஒரு எலியா, பயம் இருக்கலாம், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அதன் மத்தியிலே அவர் கர்த்தருக்காக காத்திருக்கிறவராக இருந்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். அவருக்கு தெரியும், என்னை நிச்சயம் காத்திருக்க சொன்னவர் என் கர்த்தர், அவர் நிச்சயம் என்னை விடுவிப்பார் என்று அந்த எலியாவிற்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைய நாளில் இந்த காத்திருக்கிறதான காரியங்களை ஒருவேளை நாம் நினைத்திருக்க மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை மாத்திரமாய் இன்றைய நாள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த காலங்கள் அது விலையேற பெற்ற காலங்கள், மன்னிக்கும், இந்த நாட்கள் விலையேற பெற்ற நாட்கள். இதை நாம் வீணாய் கழிக்காதபடி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு புது பலனை தருகிறாக இருக்கின்றார். நீ யோசிக்கலாம், ஒருவேளை நீங்கள், நான் ஏன் இவ்வளோ நாள் சும்மா இருக்கிறேன், நான் இவ்வளோ நாள் என்னோட எல்லா காரியங்களும் விட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிறேனே, இல்லைன்னா இந்த இடத்துக்குள்ளாக இப்படி இருக்கிறேனே,
ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், என்னால் வெளியில் போக முடியலையே, என்னுடைய தேவைகளை யார் சந்திப்பது, என்னுடைய காரியங்களை யார் சந்திப்பது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக ஒரு காகத்தை வைத்திருக்கிறார். அந்த காகம் உங்களுக்குரிய காரியங்களை அது சந்திக்கிற காகமாக இருக்கிறது. இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை அது திடப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு காத்தவர்கள் புது பலன் அடைவார்கள். ஒடுக்கப்பட்ட ஒளிந்து கொண்டிருந்த ஒரு எலியாவிற்கு கிடைத்த காரியம் என்ன என்றால், ஒரு கர்த்தருடைய பலன் கிடைத்தது, கர்த்தருடைய அபிஷேகம் கிடைத்தது, கர்த்தருடைய வல்லமை கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவருடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் உன்னை நிரப்ப அவர் பெரியவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எலியாவினிடத்தில் காணப்பட்ட 2 காரியங்கள். ஒன்று, அவர் பலப்படுத்தப்பட்டார். 2வது, அவருடைய விசுவாசம் குறையவே இல்லை, அவருடைய நம்பிக்கை குறைஞ்சு போகவில்லை, அவர் அதைரியப்படவில்லை. ஏனென்றால் நம்மை படைத்த தேவன், என்னை படைத்த தேவன் என்னை இந்த பஞ்சத்திலும் இந்த கொள்ளை நோயிலும் நிச்சயம் இருந்து என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அதே போல அதை நமக்கும் கர்த்தர் இந்த நாளில் தருகிற தேவனாக இருக்கின்றார். இன்னைக்கு பஞ்சம் போல வாழ்க்கை இருக்கலாம், ஐயோ இந்த கொள்ளை நோய், அதுதான் அழகாக சொல்லப்பட்டது. சங்கீதம் 33 சொல்லப்பட்டிருக்கு, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 33:18 தான் சொல்லப்பட்டு 19 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, 20 சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்து இருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவர்தான் நமக்கு துணை, அவர்தான் நமக்கு கேடகம், அவர்தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் விசுவாசத்தில் இன்றைய நாள் நீ கர்த்தருக்குள்ளாக பலப்படு. உனக்கு கொடுத்த கிருபைகளை கர்த்தருக்குள்ளாக பலப்படு. உனக்குள்ளாக இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. சகலத்தையும் உண்டாக்கி சகலத்தையும் ஆண்ட சகலத்தையும் நமக்காக சிருஷ்டித்த மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கின்றார். சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகிறதுக்கு தான் பலன் கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27 அதிகாரம் 14 சொல்லுகிறது, வாசிப்போம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. திடமனது இன்றைய நாளில் நமக்கு தேவை. திடமனது. உங்கள் குடும்பத்தை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா? உங்கள் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதிருங்கள், கர்த்தருக்காக காத்திருங்க. திடமனதாக இருந்து கர்த்தருக்காக காத்திருங்கள். ஒருவேளை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க காரியங்கள் வற்றி போகலாம். அதுதான் அங்கே நடந்தது எலியாவுக்கு. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தில் 1 ராஜாக்கள் 17 தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று, தண்ணி குடிக்க முடியல. இன்னைக்கு நமக்கு உணவு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத இடத்துல திடீர்னு தண்ணி கிடைக்கல. அப்பொழுது நமக்கு தேவை திடமனது. இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் முற்றிலும் இல்லாமற் போகலாம், ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுகின்ற காரியம், சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருங்கள். இன்னைக்கு நம்மளோட நம்பிக்கை அநேக மனிதர்கள் மேலே நம்ம வைக்கக்கூடாது, அநேக மனிதர்களோட கரத்தை வைக்கக்கூடாது. நம்ம தேவனிடத்தில் வைக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சாதகமாக மாற்ற முடியும். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்களை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்க சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். அதற்கு தான் தேவை திடமனது. ஏன், எப்படி மாறும், என் சூழ்நிலைகள் எப்படி மாறும்? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கே, நான் இவ்வளோ தனிமைப்பட்டிருக்கிறேனே, எனக்கு அடுத்த வேளை உணவு இல்லையே, எனக்கு அடுத்த வேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, நான் வாடகை கொடுக்க வேண்டும், இப்படியாக ஏகப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று இந்த சங்கீதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 31:15 சொல்லப்பட்டிருக்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அவர் டைம் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். கர்த்தருடைய கரத்தில் இருக்குது.
அவர் அதை எப்படி வைக்கணும் என்று நினைக்கிறாரோ அதை போல மாற்றுகிறதான நம்ம கர்த்தர். அவர் எப்படி இதை வைக்க வேண்டும், எப்படி மாற்ற வேண்டும் நினைக்கிறாரோ அதை கர்த்தர் அதனுடைய காலத்தில் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கின்றார். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த காலங்கள் ஆரம்பித்திருக்கிறது. கொடிய காலங்கள், அதில் நீங்கள் படித்து பாருங்கள், மனுஷர்கள் எப்படி வாழுவாங்க என்று சொல்லி அதில் பார்க்கும் பொழுது அன்பில்லாதவர்கள், தற்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், பொறாமை உள்ளவர்களாயும், இப்படியாக ஏகப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி எந்த காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது, நற்போதனைகளுக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது, உண்மையான கர்த்தருடைய வார்த்தையிற்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயம் நிறைவேறும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தருக்கு காத்தவர்களாய் இருங்கள். கர்த்தர் அவர் பெரிய காரியத்தை அவர் நம்ம வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கின்றார். சூழ்நிலைகள் எப்படியாகவும் இருக்கலாம், ஆனால் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள கர்த்தர் அவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போவாதீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நீ கைவிடப்பட்ட நிலைமையில ஒருவேளை இருக்கலாம், கண்ணீர் விடுகிற நிலைமையில இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்க உள்ளத்துல, இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்கிறேன் அப்பா. எங்க ஆவியானவரை நாங்க உமக்கு காத்திருக்கிறோம் ராஜா, நீர் எங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதபடி செய்யுங்க, எங்களோட தேவைகளை நீங்க சந்திங்க என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. நீங்க ஒருவர் பயப்படுவதனால உங்க முழு குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை தருகிறவராக இருக்கின்றார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் பார்க்கவில்லை என்று சொன்னது போல உங்களுடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி வாழ்க்கையில நடந்த காரியங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில நடக்கலாம். உங்களை கர்த்தர் போஷிக்கிறவர், அவர் உங்களை பாதுகாக்கிறவர், அவர் உங்கள் பக்கத்திலே அவர் நிழலாய் இருக்கிற தேவனாக இருக்கின்றார். குறித்த காலத்திற்கு தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன், பொய் சொல்லாத தேவன், மனம் மாறுகிற ஒரு மனுஷன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நல்ல தேவன் இல்ல? முழங்கால் படிட்டு பரிசுத்த ஆவியானவரை நோக்கி என்னுடன் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, குறித்த காலத்திலே
தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். சொல்லுங்க, காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உன் உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். படைத்தவரோ உண்மையுள்ளவர், உன் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். நான் பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க, காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கதை காரியங்களை பெற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் நிச்சயம் காத்திருப்போம் தகப்பனே. ஆவியானவரே, நீ நல்லவர்,
நீர் பரிசுத்தர். சோர்ந்து போகிறனுக்கு பலன் தருகிற எங்கள் பலவான ஆண்டவரே, எங்கள் மருத்துவர் நீங்க அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீ நல்லவர். நீ எங்களுக்காக நல்ல காரியங்களை செய்கின்ற தேவன் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்ற தேவன் ஆண்டவரே, விசுவாசிகளை பாதுகாக்கின்ற தேவன் ஆண்டவரே. எந்த இடத்துல இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் என் தேவன் நீர் பிள்ளைகளை பலப்படுத்துங்க தகப்பனே. சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, சட்டைகளை அடித்து பறக்குகிற ஒரு கழுகை போல எங்க பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. வியாதியோ வருத்தமோ வேதனைகளோ அது உங்களுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க கூடாது ஆண்டவரே. உமக்கு பயக்கிறவர்களுக்கு, உமக்கு கிருபைக்கு காத்திருக்கிற ஜீவனை நீ பாதுகாக்கிறதுக்காக நன்றி. அப்படியா எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள. விசேஷமாக இந்த நாட்களை இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் இந்த நாளில் பிரார்த்திக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேவன் தாமே பிள்ளைகளுக்கு ஜீவனை மறுபடியும் தருவீராக. மேலும் இப்படியாக பரவி கொண்டிருக்கிறதான் இந்த கொடிய நோயோட தாக்கத்தை என் தேவன் நிறுத்தும்படியாக உம்மிடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். என் தேவன் பலப்படுத்துங்க, எங்களை போஷிக்கிறவர். பிள்ளைகளை போஷிங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் நீரே உற்ற துணையாக இருங்க தகப்பனே. ஓ ராஜா, நீ நல்லவர். எங்க தேசத்திற்கு சேமத்தை தாங்க, ஒரு முறையாக மன்னிப்பு தாங்க தகப்பனே. ஆமே, எல்லா மக்களும் உம்மை தெய்வம் என்று அறிந்து கொள்ளுகின்ற காலம் வரும். அப்படியாக அந்த காலங்களை தருவீராக. இந்த காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுக்காக நன்றி. உம்மை விசுவாசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் ராஜா, நீ நல்லவர், நீ போதுமானவர், தகப்பனாய் இருக்கிறீர். ஆசீர்வதிங்க, எல்லா தடைகளையும் முடிங்க. துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. God bless you. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக காத்திருங்க, நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எங்கள் வாழ்த்துதலை சொல்லுகிறோம். விசேஷமாக பிறந்த நாளை காண்கின்றதான பிள்ளைகள் இந்த நாளில் நம்முடைய சபைகளில் உண்டு. சிஸ்டர் ரேவதி இருக்கிறார்கள், தம்பி சஞ்சய் இருக்கிறான். இவங்களுக்கெல்லாம் இந்த நாளை பிறந்த நாள். இந்த பிள்ளைகளுக்காக உங்கள் ஜெபத்தில் அவர்களுக்கு வாழ்த்துங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மற்றும் திருமண நாளை ஒரு நாட்களிலே நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துதல். உலகமெங்கிருக்கும் எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We bless you all. God bless you. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.